சவுத் ஸ்டேட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண, ரொம்ப வந்து அப்படியே பேசப்பட்ட, அதுக்கப்புறம் ரொம்ப ப்ரொமோட் பண்ண ஒரு படம் தான் இன்னைக்கு வந்து வெளியில வந்திருக்கு. கங்குவா, சூர்யா சார், அதுக்கப்புறம் திஷா பட்டானி, அதுக்கப்புறம் பாபி டியோல், இந்த மாரி எக்கச்சக்க ஸ்டார் காஸ்ட். அது இல்லாம கேமியோவா பார்த்தீங்கன்னா, கார்த்தி சார் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நெறைய நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. இந்த படம் ஃபர்ஸ்ட்டு வந்து பாசிட்டிவ் பார்த்துடலாம். பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, படத்தோட அந்த விஷுவல்ஸ் வந்து சூப்பரா இருக்கு. எஸ்பெஷலி வந்து டிஓபி வெற்றி சாருக்கு வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப்னே சொல்லலாம். ஏன்னா, அ பிரசன்ட் போர்ஷனும் சரி, ஃபிளாஷ்பேக் போர்ஷனும் சரி, விஷுவல்ஸா வந்து அவங்க வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி 3Dன்னு வரும்போது அந்த 3D ஃபார்மேட்டுக்கு ஏத்த மாரி ரொம்ப நல்ல விஷுவல்ஸா தான் வந்திருக்கு. அதுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள். அண்ட் அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செட் ஒர்க், ஆர்ட். மிலன் சார் இன்னைக்கு அவர் வந்து நம்ம கூட இல்ல. அவரு காலமாயிட்டாரு. பட் ஆனா, அவரோட ஒர்க் வந்து இன்னைக்குமே பேசியிருக்கு. அண்ட் அவங்க ஒய்ஃப் வந்து டேக் ஓவர் பண்ணி இந்த படத்த வந்து முடிச்சு குடுத்துருக்காங்க அப்படின்ற மாரி தான் ஒரு விஷயம். மிலன் சாருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா, ஒவ்வொரு அந்த ஃபிளாஷ்பேக்ல இருக்கக்கூடிய அந்த போர்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா இருக்கு செட் ஒர்க். எஸ்பெஷலி அந்த ஃபாரஸ்ட் செட்டப்பா இருக்கட்டும், இல்லன்னா வந்து அந்த கேவோட செட்டப் அந்த மாரிலாம் வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. முக்கியமா அந்த நெகட்டிவ் கேரக்டர் பாபி டியோல் சாரோட அந்த இடம், அந்த டெரெயின், அந்த ஜியோகிராஃபி வந்து சூப்பரா இருக்கு. யூஸ் பண்ண ப்ராப்ஸ், ஈவன் அவங்க யூஸ் பண்ண அந்த காஸ்டியூம்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்கல்லு, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, பயங்கர டீட்டெயிலிங்கா வந்து பண்ணியிருக்காங்க. ஆர்ட் ஒர்க் வந்து மிலன் சார் வந்து அ பட்டைய கிளப்பிட்டார் அப்டின்னே சொல்லலாம். அவர் இன்னைக்கு நம்ம கூட இல்ல. ஏன்னா, அவர் வந்து முன்னாடியும் சிறுத்தை சிவா கூட பார்த்தீங்கன்னா, நெறைய படங்கள் பண்ணியிருக்காரு. இது வந்து அவரோட பெஸ்ட் ஒர்க் டில் டேட் அப்டின்னே சொல்லலாம். ஓகே. அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஆக்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு சூர்யா சார். சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்காரு. ஏன்னா, ஒரு இன்டர்வியூல நான் படிச்சேன். அந்த காஸ்டியூமே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ இருக்கும். அது போட்டுட்டு வந்து அந்த சண்டை போடணும் அப்படின்ற மாரிலாம் இருக்கிறப்போ, நெறைய எஃபோர்ட்ஸ் எடுத்திருக்காரு. அது வந்து ஜென்யூனா தெரியுது. அந்த எஃபோர்ட்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய பாராட்டுகள். அண்ட் அதே மாரி பெர்ஃபார்மன்ஸாவும் 2 ரோலும் பண்ணியிருக்காரு. 2 ரோலுக்குமே அந்த வேரியேஷன் காட்டியிருக்காரு. அதுக்கும் வந்து ஒரு பெரிய பாராட்டுக்கள். ஓகே. இப்ப படம் எப்படி இருக்கு? பார்க்கலாமா? வேணாமா? அப்டின்னா, இந்த படம் ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் வந்து இந்த பிரசன்ட் ஜெனரேஷன்லேருந்து போகுது. கதை வந்து அப்படிதான் மூவ் ஆவுது. கிட்டத்தட்ட நம்ம வேதாளம்ல அந்த ஸ்ருதி ஹாசனும், அந்த சூரியும் பண்ற அந்த ஒரு காமெடி இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த படத்திலேயே ரொம்ப அருவருப்பா இருக்கும். அதே மாரி கிட்டத்தட்ட அதே ஸ்டைல்ல தான் வந்து இந்த படத்தையும் கொண்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த 20 நிமிஷம் வந்து எதுக்கு இவங்க வராங்க? ஏன் வராங்க? அப்படின்ற மாரி என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? கேளுடா. ஒவ்வொரு சீனுமே வந்து காமெடின்னு சொல்லி யோகி பாபு அண்ட் ரெட்டின் கிங்ஸ்ல படத்துல இருக்காங்கன்றதே யாருக்குமே தெரியாது. அதுவே வந்து ஒரு பெரிய ஸ்கேம் அப்டின்னே சொல்லலாம். இவங்க 2 பேரும் இந்த படத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தா, இன்ஃபாக்ட் எல்லாருமே கொஞ்சம் உஷாரா இருப்பாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட படத்துல இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்ற மாரி. உஜாரையா உஜாரு ஓரஞ்சார உஜாரு. யோகி பாபு, ரெட்டின் கிங்ஸ்ல வர எந்த போர்ஷனுமே வந்து ஒர்க் அவுட்டே ஆவல. அண்ட் அவங்க வந்து காமெடின்ற பேர்ல நெறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. கோவை சரளா மேம் வச்சுலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. எதுவுமே ஒர்க் அவுட் ஆவல. சரி 25 மினிட்ஸ் இப்படி உட்கார்ந்து கடுப்பா இருந்துச்சு. இதுக்கப்புறம் என்ன ஆகப்போகுது அப்படின்றப்போ ஒரு விஷயம் வருது. அண்ட் அந்த விஷயம், அந்த சீன்ஸ் வந்து சூப்பரா இருந்துச்சு. எடிட்டிங்ன்னு பார்த்தா படம் ஃபுல்லா எடிட்டிங் சரியில்ல. ஆனா அந்த பர்ட்டிகுலர் போர்ஷன்ல சில போர்ஷன்ஸா பார்த்தீங்கன்னா, எடிட் வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எடிட்டரும் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா, எடிட்டரும் வந்து காலமாயிட்டார். ஆனா அவருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். இந்த படத்துல சில போர்ஷன்ஸா பார்த்தீங்கன்னா, ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சிலது வந்து ஒர்க் அவுட் ஆவல. 25 நிமிஷத்த தாண்டிட்டோம் சக்சஸ்ஃபுல்லா அப்டின்ட்டு நெனைக்கும்போது, சரி ஓகே ஃபிளாஷ்பேக் ஓப்பன் ஆவுதுன்னு சொல்லி ஒரு ஆர்வமா பார்க்குறப்போ, ஃபிளாஷ்பேக்லுமே பார்த்தீங்கன்னா வந்து அவ்ளோ பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அந்த இன்ட்ரோக்கு வந்து ஒரு பெரிய பாராட்டுக்கள். சூர்யா சார் ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ட்ரீட்டா இருக்கும். அத ஸ்டேஜ் பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. சரி ஓகே. இன்ட்ரோ சூப்பரா இருந்துச்சு. சரி இனியாச்சும் படம் பிக்கப் ஆயிடும் அப்டின்னு பார்த்தா, அது இதோட படுத்தது தாங்க. என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி. கடைசி கிளைமாக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்கனால திருப்பி அந்த படத்த நிப்பாட்டவே முடியல. இதுதான் உண்மை. அண்ட் சீன்ஸ் வைக்கணுன்றதுக்காக சில சீன்ஸ் வச்ச மாரி பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து அந்த குரோக்கடைல் ஃபைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, லியோல எப்படி அந்த ஹைனா ஃபைட்டோ, வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து சூர்யா வந்து நமக்கு குரோக்கடைல் ஃபைட் வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய ட்ரெண்ட் மாரி ஃபாலோ பண்றாங்களா? இல்ல இனி அடுத்த வர ஆக்டர்ஸ் வந்து வேற ஏதாவது அனிமல் கூட ஃபைட் பண்றாங்களா? ஏன்னா வில்லன் ஹியூமன்ஸ் அடிக்கிறத தாண்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அனிமல்ஸ் அடிக்க போயிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ட்ரெண்ட வந்து இந்த படத்துல ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சிவப்பு ரோஷு இது என்ன தூக்கி நிக்குது? பேஷன் ஏய் ஓகே. அண்ட் மேஜர் டிராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தம் பயங்கர சத்தம். சரி தேவி ஸ்ரீ பிரசாத் மியூசிக் எப்படி இருக்குன்னு கேட்டா, அது நல்லா தான் இருக்கு. பேக்கிரவுண்ட் மியூசிக் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனா தியேட்டர்ல பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த படத்துல இருக்க ஒவ்வொரு சீன்ல சூர்யா சார்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே கத்திட்டு தான் இருக்காங்க. இன்டர்வல்ல பாப்கார்ன் அதெல்லாம் வைக்கிறதுக்கு பதிலா அதுக்கு கொஞ்சம் பஞ்சு வச்சாங்கன்னா, அதுக்கும் ஒரு ரூ. 10 குடுத்து வாங்கிட்டு, செகண்ட் ஹாஃப் ஆச்சும் ஆடியன்ஸ் வந்து தெளிவா பார்ப்பாங்க. ஏன்னா, பயங்கர சவுண்டா இருக்கு. யாராச்சும் போறீங்க அப்படின்னா, ஒண்ணு நீங்க பஞ்சு காதுல வச்சுட்டு போயிடுங்க.
அப்படிப்பட்ட ஒரு பயங்கர சத்தமா எடுத்து வச்சிருக்காங்க படத்த. ஒழுங்கா அது மிக்ஸ் பண்ணலையா? இல்ல என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆனா எல்லா ஆக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா, டயலாகே வந்து பெருசா தான் பேசுறாங்க. இல்ல ரொம்ப கத்தி கத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. எதுக்குடா இவ்ளோ கத்துறீங்க? எல்லாரும் கிட்ட தானடா இருக்கீங்க அப்படின்ற மாரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது. ஆனா வந்து பயங்கர சத்தமா பேசியிருக்காங்க. மல்லிகடா ஏன் ஏன் கத்துற? சரி சரி சரி. அண்ட் கிட்டத்தட்ட எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் டயலாக்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு ஸ்டேஜ்ல ஒரு நாடகம் பேசுற மாரி தான் இருக்கு. திடீர்னு ஒரு கேரக்டர் இங்க பேசும், திடீர்னு ஒரு கேரக்டர் அங்க பேசும். ஆனா ஒரே இடத்துல தான் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அதனால வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலா ஸ்டேஜ் பண்ண மாரி இருந்துச்சு. என்ன விளையாட்டு காட்டுறாங்க? எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க? அண்ட் சிவா சாரோட மெயின் விஷயம் அடிக்கடி அவர் சொல்ற என்னதான் அந்த சென்டிமெண்ட்ஸ், எமோஷன் அப்படின்றது. ஆனா இந்த படத்துல அவங்க என்னென்னமோ ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா நமக்கு ஒரு சீன்ல கூட கனெக்ட்டே ஆவல. ஸோ சென்டிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட்டே ஆவல. ஓ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா. தலை வலிக்குதே. ஸோ வந்து இந்த படத்துல மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து மேக்கிங்க்கு நெறைய செலவு பண்ணிட்டாங்க. புரொடக்ஷன் குவாலிட்டி நல்லா இருக்கணும், விஷுவல் நல்லா இருக்கணும்னு சொல்லி அத நோக்கி போனதுனால, கதையில வந்து பெருசா வந்து ஸ்கோப்பே இல்ல. கோட்ட விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. அண்ட் இன்னொரு மெயின் பிரச்சனை, இவங்க எல்லாத்தையும் தாண்டி இந்த ப்ரமோஷன் அப்படின்னு ஒண்ணு பண்ணாங்கல்ல. ஸோ நான் நான் ஊர் ஊரா போய் ப்ரமோட் பண்ணாங்க. அண்ட் மெயினா அந்த ப்ரொடியூசர் சொன்ன அந்த ₹2000 கோடி மேட்டர் வந்து அது வந்து பயங்கர வைரலா போச்சு. ஒருவேள அவர் சொல்லாம இருந்தா கூட இந்த படத்துக்கு பரிதாபமா வந்து சரி பரவால்லப்பா, இவ்ளோ கஷ்டப்பட்டு எடுத்து வச்சிருக்கான் நம்ம பார்க்கலாம்னு சொல்லி ஆட்கள் வந்திருப்பாங்க. ஆனா, இப்ப வந்து அவர் சொன்னதுக்கு அப்புறம் எப்படி ஆயிடுச்சுன்னா, சரி நீ 2000 கோடி சொல்ட்ட. அது எப்படி கலெக்ட் பண்ணியிருந்தா போய் பார்க்கலாமே அப்படின்ற மாரி ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. 1 கோடி ஒரு கோடிப்ப நீ பார்த்த ஆமாப்ப ஒரு கோடிப்ப அண்ட் கடைசில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செகண்ட் பார்ட்டுக்கு லீட் வச்சிருக்காங்க. அதுவும் வந்து கார்த்தி சார் வந்து ஒரு வில்லனா பண்றாரு அப்படின்ற மாரி. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு போவும், இல்ல இந்த படத்த எடுப்பாங்களா அப்படின்ற மாரி எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஸோ ஆக மொத்தத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல சொதப்பல் இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த படத்த நீங்க ஏன் பார்க்கணும் ஒரு ரீசன் நான் சொல்லுவேன்னா, கஷ்டப்பட்டு எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு விஷுவலா ஒரு 2 1/2 ஹவர்ஸ் நீங்க போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் 3Dல அப்படின்னா, அதுக்காக பார்க்கலாம். மத்தபடி உங்களுக்கு நான் புதுசா ஏதாச்சும் இந்த கதையில ஏதாச்சும் சுவாரஸ்யம் இருக்கா? இல்ல எனக்கு நல்ல ஒரு ஃபேமிலி சென்டிமென்ட் கனெக்ட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சுத்தமா இல்ல. ஸோ இதுதான் இந்த கங்குவா. அண்ட் இந்த வருஷத்துல இந்தியன் 2 வந்து எப்படி வந்து நம்மள ட்ரோல் பண்ணி எல்லாருமே செஞ்சு விட்டாங்களோ, ஏன்னா அது வந்து அவ்வளோ பட்ஜெட் செலவு பண்ணி எடுத்த படம். அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நெலைமை. ஸோ கங்குவாவும் அதே லிஸ்ட்ல தான் சேரும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. தேங்க் யூ.